வெண்ணிலாவை கண்மூடித்தனமாக நம்பின பாட்டிக்கு இதெல்லாம் தேவைதான், பாட்டி நடுத்தெருவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலாவோட வேஷம் எப்போ தான் கலையும் அப்படின்னு தான் இருக்குது. அந்தளவுக்கு வெண்ணிலா எல்லாமும் பண்ணிட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சிட்ருக்குறாங்க. பாட்டியும் முட்டாளாக வெண்ணிலாவை நம்பிட்டுருக்குறாங்க. பாட்டி நடந்த விஷயத்த நினச்சி ரொம்ப ரொம்ப கதறி அழுதுட்ருக்குறாங்க. அவ்வளோதான், இவ்வளோ நாளாக நான் உழைச்சது எல்லாமும் போயிடுச்சு, இவ்வளோ கடனில் உட்காந்துட்டோமே, இதெல்லாம் எப்படி தான் சரி பண்ண போகிறோம், நம்ம மொத்த சொத்தையுமே விற்றாலுமே நம்ம கடனை அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு அழுதுட்ருக்குறாங்க. அப்போ தான் வெண்ணிலா பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாட்டி, இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் எல்லாமே, நீங்களே இப்படி உடஞ்சி போயிட்டு உட்காந்தா மற்றவங்களெல்லாம் என்ன சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, அதான் நான் இருக்கையில் எனக்கு பணத்தை விட பாசம்தான் ரொம்பவே முக்கியம், எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட நகை என்னோட சொத்து எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் செட்டில் பண்ணிடுங்க, நீங்கள் அழாதீங்க பாட்டி, என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயங்கரமாக பேசுகிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. வெண்ணிலா பேச்சால் பாட்டியோட மனசை அப்படியே உருக்கிடுறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு, வெண்ணிலா, எல்லாரை விட நீ தான் எனக்காக துடிக்கிற, உண்மையாகவே உன்னை மாதிரி ஒரு பொண்ணு நாங்கள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நீ எதுக்காக கெஸ்ட் ஹவுஸில் இருக்கணும், இனிமே நீ நம்ம வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்புக்கு சுத்தமாக பிடிக்கல, எழுந்து போயிடுறாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு, நான் இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அன்புக்கு பிடிக்காது பாட்டி, நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்துக்கிறேன், பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா கண்மணி, அன்பு இனி எதுவுமே சொல்ல மாட்டான், எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயம் நீ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற, இனியும் அன்பு மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது, நீ தாராளமாக இனி இந்த வீட்டிலேயே இருக்கலாம், இது இனி உன்னோட வீடு, நீ யாரோ நாங்கள் யாரோலாம் கிடையாது, நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தி இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. பாட்டி எடுத்த முடிவு சிவகாமி சில பேருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வெண்ணிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அன்புக்கிட்ட நெருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரூமுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்புக்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுகிறாங்க. ஆனால் அன்புக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. வெண்ணிலாவை வெளுத்து வாங்கிடுறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, எதுக்காக என் ரூம்குள்ளே வந்தேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணால் என் மனசில் இடம் பிடிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறியா, எப்போதுமே என் மனசில் உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன அன்பு, நீங்கள் எப்போதுமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன்னு தெரியுமா, நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை தாங்கிக்கவே முடியலை, ஆனால் நீங்கள் உயிரையே வச்சுருக்கிறீங்களே. அந்த கண்மணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா, இந்த சந்தோஷத்தை அவள் கொண்டாடிட்டு இருக்கிறா, நீங்கள் தான் பைத்தியக்கார மாதிரி அவள் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அவளுக்கு பாசமே கிடையாது, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோங்க அன்பு, உங்கள் மேலே யார் உயிரை வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்கள் மேலே என்னோடய உசிரையே வச்சுருக்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னாலுமே இந்த நிமிஷமே நான் என்னோட உயிரை விடுவேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேசுகிறாங்க. இன்னுமே கண்மணியை பற்றி ரொம்பவே தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்புமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பேசுகிறத யோசிச்சுட்ருக்குறாங்க. அப்படியே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா எல்லாமும் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அன்பு, நீ அந்த கண்மணியை மொத்தமாக வெறுத்துருவ, உன் மனசில் நான் தான் இனி குடி வர போகிறேன், எனக்காக நீ எப்படியெல்லாம் உருக போகிறேன்னு பாரு, அந்தளவுக்கு நான் பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமும் பண்ணிட்டேன், அந்த கண்மணியோட சாப்டர் இனியோட க்ளோஸ் ஆகிடுச்சு, இனி எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே அல்பமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. கண்மணியோட ஃபேமிலிக்கு என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. கண்மணி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கண்மணிக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. இம்புட்டு வேலையும் நீ செஞ்சனா எப்படிமா உன்னால் எல்லாத்துக்குமே தரமான ஒரு ஃபுட்டை கொடுக்க முடியும், எதனாலும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆன்சர் சொல்கிறாங்க. நான் மட்டும் எதுவும் தனியாக பண்ணவே இல்லை, பிரியாணி கடையை நம்ம தேன்மொழி பார்த்துக்கிறா, நான் காலையில் போயிட்டு இடியாப்பம் சேல்ஸ் பண்ணிடுவேன், கடையை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும், இப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சீக்கிரமே முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணியோட ஃபேமிலியுமே ரொம்பவே சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்புவை நினச்சி கண்மணியோட அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டேன்டி கண்மணி, உனக்கு மனசுக்கு வருத்தமாக இல்லையா, உன்னோட
புகுந்த வீட்டு குடும்பம் இப்போது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வெளியே தானே கண்மணி நீ சும்மா சிரிச்சிட்டு இருக்கிற, உள்ளுக்குள்ளே நீ எந்த அளவுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ கண்மணி இருந்துக்கிட்டு, என்னம்மா என்னை என்ன பண்ண சொல்கிற, உன்னை எந்தளவுக்கு கேவலப்படுத்தி பேசினாங்க அந்த ராஜேஸ்வரி பாட்டி, அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை பேச சொல்கிறியா? என்னால் எதுவுமே பண்ண முடியாதும்மா. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனையை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. அதுவும் தொடர்ந்து எப்படி தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இதுக்கு பின்னாடி அந்த வெண்ணிலா தான் முழு காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க வந்து பிஸ்னஸ் எவ்வளோ சூப்பராக நடத்தி வந்தாங்க. திடீர்னு இப்படிலாம் நடக்குதுன்னா எல்லாத்துக்குமே காரணம் அந்த வில்லங்க பிடிச்ச வெண்ணிலாவை மட்டும்தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க. அவள் இந்தளவுக்காடி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா கேட்குறாங்க. அவள் இதை விட மோசமாகவே அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, அந்தளவுக்கு அவளோட புத்தி ரொம்பவே தரங்கெட்டு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க. இங்கே கண்மணியோட அம்மாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னடி கண்மணி, அப்போது நம்ம மாப்பிள்ளை குடும்பத்தை நீ அப்படியே விட்டுருவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அவங்க அந்த வெண்ணிலாவை கண்மூடித்தனமாக நம்புனா நான் என்னம்மா பண்ணுறது, நான் போயிட்டு இவ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் அவங்க நம்பவா போகிறாங்க? அந்த ராஜேஸ்வரி பாட்டி அதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டாங்க. ஏழைனா அவங்களுக்கு ரொம்பவே இளக்காரம். அவங்களே பட்டு திருந்தட்டும், அது வரைக்கும் நம்மலாம் சொன்னால் அவங்களாம் வந்து எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. விடுமா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பேசிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சிடுறாங்க. வெளியே போயிட்டு அவங்களோட இடியாப்பத்தையும் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாருக்கிட்டேயுமே நம்ம கண்மணி புதுசாக ஓப்பன் பண்ண அந்த மிட்நைட் பிரியாணி கடையுமே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லாருமே கண்மணிக்காக கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பாட்டி அப்படியே முள்ளி பிதுங்கி போய் உட்காந்துருக்குறாங்க. யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு. இங்கே நம்ம அன்புக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கடன்காரங்களாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போவே இந்த நிமிஷமே எங்களுக்கு எங்களுடைய பணம் வேணும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி பாட்டியோட வீட்டையுமே வந்து சப்தி பண்ணிடுறாங்க. இனி வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா நீங்கள் எக்கச்சக்கமான கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதனால் இந்த வீட்டை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. அன்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாட்டி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. அவ்வளோதான், இத்தனை வருஷமாக நான் கெட்டி காப்பாற்றின மரியாதை எல்லாமும் போச்சு, என்னோடய உழைப்பும் போயிடுச்சு, அவ்வளோதான், இனி நான் உசுரோடு இருக்கிறதுக்கு பேசாமல் நான் இந்த நிமிஷமே செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டியை எப்படி சமாதானப்படுத்தனே தெரியல அன்பு இருந்துக்கிட்டு, பாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனி யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்லடா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் வந்து அன்பு சரி நானே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அன்போட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு அப்படியே கையை விரிச்சிடுறாங்க. இல்லைடா, எங்களால் தர முடியாது, எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கலை, ஏன்னா நீங்கள் இப்போது ரொம்பவே மோசமான நிலமையில் இருக்கிறீங்க, பணத்தை கொடுத்துட்டு எங்களால் மறுபடியும் எப்படி உங்ககிட்ட வந்து வாங்க முடியும், மறுபடியும் உங்கள் பிஸ்னஸ் எப்போது நார்மல் நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல, அதனால் என்னோடய டாடி யோசிக்கிறாங்க, என்னால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாதுடா அன்பு, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அன்புக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அன்புமே ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் வெண்ணிலா இருந்துக்கிட்டு மொத்த பணத்தையுமே கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க பாட்டி, இதை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தேவையான மொத்த பணமும் இதில் இருக்குது, இதை கொடுத்து நீங்கள் கடன்காரங்களுக்கு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுங்க, இந்த வீட்டையுமே உங்ககிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா. அதை கேட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. பாட்டி, எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால தான் நான் பண்ணுறேன், நீங்கள் இப்படி எனக்கு நன்றியெல்லாம் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நினச்சா நீங்கள் இந்த பணத்தை கண்டிப்பாக வாங்கிக்கணும், அன்பு பிடிங்க அன்பு, இந்தாங்க இந்த பணத்தை இப்போவே நீங்கள் செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அன்பும் வேறு வழி இல்லாமல் வெண்ணிலா கிட்டே இருந்து அந்த பணத்தை வாங்கி எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலாவை ரொம்பவே தாங்குன்னு தாங்குறாங்க. வெண்ணிலாவை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் செத்தே போயிருப்பேன் வெண்ணிலா, இந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாமல், இந்த ஃபீடு எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா,
எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வெண்ணிலா, நீ பண்ண உதவியை நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலா அப்படியே ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா, சரிங்க பாட்டி, எனக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போகிறாங்க. போகும்போது வெண்ணிலா அன்புவை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அன்புமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை அப்படியே ஒரு நன்றி உணர்வோடு பார்க்குறாங்க. நம்ம அன்பு இருந்துக்கிட்டு, வெண்ணிலா நானும் உங்க கூட வெளியே வரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இது என்ன கேள்வி அன்பு, வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பக்கமாக கண்மணி வராங்க. கண்மணி வெண்ணிலாவும் அன்பும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துறாங்க. அன்புமே கண்மணியை பார்த்துட்டு வேணும்னே வெண்ணிலா கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெண்ணிலா கையை பிடிச்சி, நீ மட்டும் இல்லைனா எங்கள் குடும்பம் என்ன இருந்திருக்குனே தெரியாது, வெண்ணிலா நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல, நீ என் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்துருக்குற, அதனால தான் நாங்கள் கஷ்டமான நிலமையில இருந்ததை பார்க்க முடியாமல் உன்னோட மொத்த சொத்தையும் எல்லாத்தையுமே வந்து நீ விற்றுட்டு எங்களுக்கு எல்லாமும் பண்ணியிருக்கிற, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போயிட்டு நான் வெறுத்துட்டேனே, நீ என் மேலே வச்சிருக்கிற காதல் உண்மையானது, மற்றவங்கள மாதிரி இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறத சில பேர் பார்த்து ரசிக்கணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை வெண்ணிலா, சீக்கிரமே உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இதை இன்னொரு பக்கம் கண்மணி பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. சரிங்க அன்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம், நீங்கள் காரில் ஏறுங்க, ஒரு நிமிஷம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போயிட்டு கண்மணியை ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க. பாத்தியா, இனி அன்பு எனக்கு தான், உன்னை அன்பு அடியோட வெறுத்துட்டாரு, இப்போ அன்பு மனசில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், இனி அன்பு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா. கண்மணிக்கு கோவம் தான் வருது. நீ எல்லாம் ஒரு பொண்ணை அடித்து எல்லாமும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டால் உன்னை இப்போ வேணால் நம்பலாம், கூடிய சீக்கிரமே உன் மொத்த வேஷமும் கலையும், அப்போது உன்னோட நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்பவே பரிதாபமாக தான் இருக்குது. உன் நிலைமையை விட இதோ உன்னை நம்பி இப்போ பேசிகிட்டு இருந்தாரே, அவரெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ எல்லாம் என் முன்னாடி பேசுகிறது கூட தகுதி இல்லை, உன் முகத்தில் காரி துப்புனா கூட என் ஆத்திரம் அடங்காது, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பயங்கர கோவமாக வெண்ணிலாவை வெளுத்து வாங்கிட்டு கிளம்புறாங்க. என்னதான் கோவத்தில் வெண்ணிலாவை பிடிச்சி கண்மணி திட்டிட்டு போனாலும் நடந்த விஷயத்தையே நினச்சி நம்ம கண்மணி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அன்பு வெண்ணிலா கிட்ட பேசின விஷயத்த நினச்சி நம்ம கண்மணி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அன்பு பண்ணுறது ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.